ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிப்போசிஷன்ல இன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன் அப்படிங்கிறத நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, இன்சைட்ல இருக்கு அப்படிங்கிறதுக்காண்டி சில வேர்ட்ல நம்ம வந்து இன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். த புக் இஸ் இன் த பேக். பேக்குக்கு உள்ளே. இன்னுனா உள்ளேன்னு அர்த்தம். பேக்குக்கு உள்ளே இருக்கு. நம்ம ஆல்ரெடி ஆர்டிகல்ஸ் கிளாஸ் படிக்கும்போது எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம், எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம், எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சென்டென்ஸில் பாருங்கள், த பேக்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஸ்பெசிஃபையாக இந்த பேக் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த புக்கு வந்து இந்த பேக்குக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் முன்னாடி தான் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷீ இஸ் இன் த ரூம். அவ அந்த ரூமுக்கு உள்ளே இருக்கா. அதுக்காண்டி தான் நம்ம இன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். தேர்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த ஃபிஷ் இஸ் இன் த வாட்டர். வாட்டருக்கு உள்ள ஃபிஷ் இருக்குது. அப்படிங்கிறது நம்ம எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோன்னா ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறோம். இந்த வாட்டருக்குள்ளே தான் இந்த ஃபிஷ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இன்னோட தமிழ் மீனிங்கே உள்ளே அப்படிங்கிறது தான். இந்த உள்ளே இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி நீங்கள் என்ன வேர்டை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் அந்த வேர்டுக்கு முன்னாடி கண்டிப்பாக இன் த புக், இன் த பேக் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும்.